அதிமுகவிலே இணைந்து மிகப்பெரிய கோடீஸ்வரி அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் மனைவியும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியாருமான லீமா ரோஸ் மார்ட்டின் ஐஜேகவில் இருந்து விலகுவதாக சமீபத்திலே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியிலே அதிமுகவில் இணைந்திருக்கிறாராம் லீமா ரோஸ் அவர். வரும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பளிக்கப்படும் என தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்தியா முழுவதும் அறியப்பட்ட பிரபல தொழிலதிபர் தான் லாட்டரி அதிபருமான மார்ட்டினின் மனைவி லீமா ரோஸ் மார்ட். ஐஜேகவின் பொதுச்செயலராகவும் பின்னர் இணை பொதுச்செயலராகவும் பதவி வைத்திருந்தார். இந்த நிலையில் கட்சிக்குள் தனக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என கூறி கட்சியின் பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்பிலிருந்து விலகுவதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவிப்புகளை கொடுத்திருந்தார். அதிமுக தலைவர் நெருக்கம் காட்டி வந்த லீமா ரோஸ் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு என்பது இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியானது. இந்த நிலையில் விரைவில் அவர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கலாம் என தகவல் என்பது வெளியாகி அந்த சூழ்நிலையில் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சந்தித்து அதுவும் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்திலே நேரடி சந்திப்பை நடத்தி அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறாராம் லீமா ரோஸ் அவர்கள். இந்த நிலையில் வரும் 20ஆம் தேதி லீமா ரோஸின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலரும் அதிமுகவில் இணைய இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த இணைப்பு விழா என்பது பிரம்மாண்டமான முறையிலே ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாது புதுச்சேரி அரசியலிலும் பேசப்படும் ஒரு பெயராக மாறியிருக்கிறது. மார்ட்டினுடைய குடும்பம் தமிழகத்தில் லாட்டரி சீட்டுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையிலே யூப்சர் கேமிங் நிறுவனம் மூலம் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளில் முதலீடு செய்திருக்கிறது அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது லீமா ரோஸ் அவர்கள் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியிலே அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார். அடுத்த கட்டமாக தன்னுடைய ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்ட நபரை நேரடியாக எடப்பாடி பழனிசாமியிலே அதிமுக இணைக்கக்கூடிய திட்டத்தையும் போட்டு வைத்திருக்கிறாராம். அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் தற்சமயம் மிக பிரம்மாண்டமான முறையிலே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதாம். அது இந்த 20ஆம் தேதி என்றால் நாளைய தினம் தான் 20ஆம் தேதி, அதாவது 2 தினங்கள் மட்டும் தான் இருக்கிறது. இந்த 20ஆம் தேதி வாக்கிலே கண்டிப்பாக லீமா ரோஸ் தலைமையிலே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஐஜேகவில் இருந்து விலகி அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைக்கப் போகிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். நேற்று தினம் லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்திருப்பது திமுகவிற்கு சற்று மிகப்பெரிய ஒரு எரிச்சலையும் மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லியாகணும். நேற்று இந்த நிகழ்வு மட்டும் கிடையாது. நேற்று அதிமுகவிலே முக அழகிரியின் முக்கிய ஆதரவாளர் இருக்கக்கூடிய BM மன்னன் கூட நேற்று தினம் அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து நேரடியாக அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார். அவர் மட்டும் கிடையாது, அவருடைய ஆதரவாளர் என சொல்லிக்கொண்டு ஒரு 500க்கும் மேற்பட்ட நபரை எடப்பாடி பழனிசாமியிலே அதிமுகவிலே தன்னை இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.